இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு சமூக வலைத்தள செயலி இந்த இன்ஸ்டாகிராம். பல பேரை நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்குது, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது, இன்னும் சிலரை ஃபாலோவர்ஸை தேடி பித்து பிடிக்க வைக்குது. இப்படி ஃபாலோவர்ஸை தேடி ஓடுற கூட்டத்துக்கு மத்தியில வாழ்க்கையையும் ஜெயிச்சு வேலையிலையும் சாதிச்ச செலிபிரிட்டிஸ்க்கு இன்ஸ்டாகிராம்ல தானாவே ஒரு கூட்டம் சேருதுங்க. ஸோ இந்த பதிவில் 2022 யாருக்கு இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல இன்ஸ்டாகிராமுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ். புரியல, இன்ஸ்டாகிராம்னே ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு 571 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 7000க்கும் மேல போஸ்ட் போட்டிருக்காங்க. உலக அளவுல நிறைய புது பிரபலங்களை அவங்க ப்ரொஃபைல் மூலமா இன்னும் பிரபலமாக்குறாங்க. பிரபலத்துக்கே பிரபலமா அப்படிங்கிறீங்களா? எஸ், கிரியேட்டிவான பல பேரோட கவனத்தை இருக்கிற விதமா போஸ்டை அப்லோட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, அடுத்து உலகத்துக்கே இவரை தெரியும். எஸ், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரை ஒரு பிளேயரா மட்டும் இல்ல, ஒரு ஹியூமனாவே நிறைய பேருக்கு பிடிக்கும். த ஒன்லி ஹியூமன் டு பிரேக் 500 மில்லியன் ஃபாலோவர்ஸ். சான்ஸே இல்லைல்ல. இன்கேஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற பேர்ல ஒரு கண்ட்ரி இருந்தா கண்டிப்பா யூஎஸ், சீனா, இந்தியாவை விட அதிகமான பாப்புலேஷன் இருந்திருக்கும். சும்மா ஃபன். ரொனால்டோ பத்தி சொல்றப்போ இவரை பத்தி சொல்லனா எப்படி? எஸ், லயனல் மெஸ்ஸி. ரொனால்டோவுக்கு அடுத்து அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறது மெஸ்ஸிக்கு தான். 376 மில்லியன். அனதர் என்ட்ரி இன் ஃபுட்பால்ஸ் கோட். ஆடம்பரமான கார் மேல அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே அளவு அவரோட ஃபேன்ஸ்க்கு அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல ஃபாலோ பண்றாங்க. இவரு உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தாங்க. அவருக்கு growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்ததையும் மீறி அவரோட வாழ்க்கையை செதுக்கின ஒரு நபர். மெஸ்ஸியா இவங்களா அப்படின்னு போட்டி போடுற இடத்துல இவரு முந்திட்டாருங்க. அப்போ அவங்க யாரு? அவங்க கெய்லி ஜென்னர். 372 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஜஸ்ட் ஒரு 4 மில்லியன் தான் வித்தியாசம். இவங்க ஒரு அமெரிக்கன் மீடியா பர்சனாலிட்டி. உலகத்திலேயே இளம் வயசு கோடீஸ்வரர் இவங்க தான். 21 வயசுலயே யூஎஸ் அமௌண்ட் படி 1 பில்லியன் சம்பாதிச்சவங்க. இந்திய பண மதிப்பு படி 7500 கோடி. அடுத்து செலினா கோமஸ். 325 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இவங்க மிக பிரபலமான அமெரிக்கன் சிங்கர், ஆக்ட்ரஸ் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர். அவங்க இன்ஸ்டா ஹேண்டில் மனித உரிமை செயல்பாடு பத்தியும் அவங்க அழகை பத்தியும் சொல்லுவாங்க. அண்ட் அவங்க இன்ஸ்டா பக்கத்துல மட்டும் இல்ல, பல பக்கத்துல அவங்களும் அவங்க பாட்டும் தான் ட்ரெண்டு. அவங்க இன்ஸ்டா ஹேண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மென்டல் ஃபிட்னஸ் பத்தியும் அவங்க கடந்து வந்த பாதை, அனுபவிச்ச வலி, வேதனை, இதிலிருந்து அவங்க எப்படி மீண்டாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட், த ராக், டுவேன் ஜான்சன். இவரு அமெரிக்கன் ஆக்டர் அண்ட் ஃபார்மர் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர். ஹாலிவுட் படத்துல இவரை பார்க்காம யாரும் இருக்க மாட்டாங்க. WWE சாம்பியன் வேற, அப்படி ஒரு பட்டாளம் இருக்கு. இவரோட இன்ஸ்டா ஹேண்டில் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் பத்தி அதிகமா போஸ்ட் பண்ணுவாரு. அவர் படம் அமெரிக்கால $3.5 பில்லியன் உலக அளவுல $10.5 பில்லியன் மேல வசூலாகி இருக்கு. உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். ராக் இஸ் ஆல்வேஸ் ராக்கிங், ரைட்? வெளியூர் போதும் நாப்பா நம்ம ஏரியாவுக்கு வருவோமா? அட, நம்ம இந்தியாவை சொன்ன. இந்தியாவில் அதிகமான இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு நபர் இவர் தான். கிரிக்கெட்னா மாசு, விராட் கோலி தான் எப்பயுமே ட்ரெண்டிங் ஃபேஸ். எஸ், 178 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு இன்ஸ்டால. 13 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கையில பேரு புகழுக்கு தலைவருக்கு பஞ்சமே இல்லை. அதே சமயம் ஃபேன்ஸ் இவருக்கு கொடுக்குற தொல்லைக்கும் பஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு அபரிவிதமான காதல்னு சொன்னேங்க. ஃபிட்னஸ், ப்ராடக்ட் ப்ரொமோஷன், பர்சனல் பிக்சர்ஸ், கிரிக்கெட் பிக்சர்ஸ்னு அவரோட இன்ஸ்டா ஹேண்டிலே பயங்கர கலர்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்து பிரியங்கா சோப்ரா. ஆமா, நம்ம பிரியங்கா சோப்ராவே தான். இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் என்டர்டெய்னர். அறிவு, அழகு, திறமைன்னு எல்லாமே இருக்கு. நல்ல பாடகியும் கூட, மூவியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவார்ட் வின்னிங் ஆக்ட்ரஸ் அண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவுற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. 2000 மிஸ் வேர்ல்டு வாங்கினாங்க. 2022 அதே மாதிரியே இருக்காங்க. இந்தியாலேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ்னா அது இவங்க தான். அண்ட் நெக்ஸ்ட், ஸ்ரதா கபூர். ஆடா இன்னொரு அழகு.
சரி, உணர்ச்சியை கட்டுப்படுத்துவோம். 63 மில்லியன் ஃபாலோவர்ஸுங்க. 2010 அவங்க கேரியர் ஆரம்பிச்சது. அப்புறம் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்து பாலிவுட் மட்டும் இல்லாம கோலிவுட், டோலிவுட், மோலிவுட்னு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஆமா, நான்லாம் எத்தனை முறை ஆஷிக்கிட்டு பார்த்துருப்பேன்னு தெரியுமா? கணக்கே இல்லை. அடுத்ததா, நம்ம ஊருக்கு காந்த குரல் அழகினா எப்படி ஸ்ரேயா கோஷல சொல்றோமோ அதே மாதிரி தான் பாலிவுட்ல நேஹா கக்கர். அப்படி ஒரு வாய்ஸ் டோன். இந்தியன் சிங்கர் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் 5 இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இன் இந்தியா. தலைவி பாட்டு யூடியூப்லயும் பில்லியன்ஸ் தான் போகும். காலா சஷ்மா கேட்டிருப்பீங்களே, அது தலைவி பாட்டு தான். அண்ட் ஃபைனலி, இதுதான் ரியல் ட்விஸ்ட். நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டால 64.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருங்க. இவரை டிஜிட்டல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவா டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காரு. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விட இவருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் 5வது அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு நபர் இவரும் தான். நைஸ். இன்ஸ்டாகிராம் பூம் ஆனதுல இருந்து கண்ணும் பார்த்து பேசுறதை விட ஃபோனும் பார்த்து பேசுறது தான் ஜாஸ்தியாக இருக்கு. நேரில் ஸ்டோரி சொல்றதை விட ஸ்டோரியில் ஸ்டோரி சொல்றது தான் ஜாஸ்தியாக இருக்குது. டிஜிட்டல் கரன்சி மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சு தான் மக்கள் இப்போலாம் பேசவே செய்கிறாங்க. அதே ஃபாலோவர்ஸ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க. A coin has two sides. என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்னு பார்க்குற வரைக்கும் நல்லது தான். அதுவே அளவுக்கு மீறி நடக்கும்போது தான் பிரச்சனையே புரிஞ்சுப்போம். இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கோம். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா ஒரு லைக்கு, ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா?